பில்லோட டார்கெட் ஆன்யா. ஆன்யாவோட கால்ல அடிப்போம், அப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் மைண்ட ரீட் பண்ண ஆன்யா அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுறா. இதை பார்த்த பில்லு அவ எப்படி நான் பண்ண போற மூவ முன்னாடியே கணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ கை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் டார்கெட் பண்ணி பால தூக்கி அடிக்கிறான். ஆனா எல்லாத்துலயுமே ஆன்யா எஸ்கேப் ஆயிடுறா. இவனுக்கு இப்ப பயங்கரமான டென்ஷன் ஆகுது. இப்ப நான் என்னோட கில்லர் மூவ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பால அவளை நோக்கி அடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ண போறேன். ஆனா அந்த பால் கொஞ்சம் தூரம் நகர்ந்து தான் போகும். இவ அது தெரியாம அதே இடத்துல போய் நிப்பா. அவ அவுட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பால தூக்கி போடுறான். இதை ரீட் பண்ண ஆன்யா அதே இடத்துல நின்னுட்டா. அதனால பின்னாடி இருந்த பையன் அவுட் ஆயிடுறான். என்னது இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லையே, இந்த பொண்ணு நான் எப்படி தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறான். அப்ப ஆன்யா கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல பால தூக்கி போடுறான். அப்ப டேமி நீ நல்லா தான் ஆடின, ஆனா உன் கதை இப்ப முடிஞ்சிடுச்சு. நம்ம கிளாஸ் ஜெயிக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த கேம்குள்ள இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆன்யா நோக்கி அந்த பால் வரும்போது அவனே அறியாம அந்த பால அவன் பிடிச்சிடுறான். மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.